அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10 பாட்டுல மதுரை காஞ்சில 89வது வரிகள்ல இருந்து 105வது வரிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய செய்திகளை தான் பார்க்க போறோம். இங்க என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பாண்டிய மன்னனுடைய நாட்டு வளத்தையும் அவன் எப்படியெல்லாம் கொடை கொடுப்பான் அப்படிங்கிறதையும் குட்டநாட்டை வென்ற சிறப்பையும் சொல்றாங்க. வாங்க இந்த பாடலை பார்க்கலாம். அங்க ஒரு பெரிய வயல்ல ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தொழுவர்கள் ஒரு பக்கம் ஏற்றம் இறைத்து வயல்ல விட்டுட்டு இருக்காங்க. தொழுவர் அப்படின்னா அந்த வயல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள். பாடலை கவனிங்க. நீர் தெவ்வும் நிறை தொழுவர், நீரை முண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த தொழுவர்கள், பாடு சிலம்பும் பாடக்கூடிய ஓசையும், இசை ஏற்றத்தோடு வழங்கும் அகல் ஆம்பியின். ஆம்பி அப்படின்னா என்னன்னா, அந்த ஏற்றம் இருக்கக்கூடிய கருவி இருக்கு இல்லையா, ஒரு கூட மாதிரி இருக்கும், தண்ணியை கோரக்கூடிய கருவி, அதுதான் ஆம்பி. தோடு வழங்கும்னா என்னது, அந்த தோடுல தான் அது மாட்டிருப்பாங்க. தோடு வழங்கும் அகல் ஆம்பியின் அந்த இசையும், கயநகைய வயல் நிறைக்கும். இவங்க ஆம்பி மூலமா தண்ணி கோரி என்ன செய்வாங்க, வயல்ல ஊத்துவாங்க. தண்ணி கோரும் போது அதுலயே என்ன இருக்கும், மீன்கள் இருக்குமா. இவங்க தெரியாம என்ன செய்வாங்க, வயல்ல ஊத்துனோன்னா வயல் அவ்வளோ மீனா பொருளுமா. அதான் கயன் அகய வயல் நிறைக்கும். மென்தொடை வன்கிளார், வன்கிளார் அப்படின்னா அங்க உழக்கூடிய அந்த உழவர்கள், அதறி கொள்பவர் பகடு பூன் தென்மணி. அடுத்தது ஒரு ஓசை கேக்குது. இந்த எருதுகள் எல்லாம் பூட்டி உழும்போது அந்த எருதுகளுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த மணி அசையக்கூடிய ஓசையும் கேக்குது. இரும் புல் ஓப்பும் இசையே என்றும், அதாவது இந்த பகடுகளுடைய கழுத்து மணி அசையக்கூடிய சத்தத்தினால அங்க இருக்கக்கூடிய பறவைகள்லாம் வெருண்டு பறக்குதான். அந்த சத்தம் அந்த பறவைகளை விரட்டுறது மாதிரி இருக்கான். இரும்புல் ஓப்பும் இசையே என்றும். இது வயல்வெளியை காட்டி முடிச்சாச்சா. அடுத்தது ஒரு மணல் பரப்பு, கடற்கரை பகுதியை காட்டுறாங்க. அங்க முண்டக மரங்கள் வளர்ந்துருக்கு. அதனுடைய பூக்கள் எல்லாம் தரையில அந்த மணல் பரப்புல சிந்தி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பரதவ மகளிர்லாம் என்ன செய்யறாங்க, குரவை ஒலி எழுப்புறாங்க. இதை எப்படி சொல்றாங்க கேளுங்க. மணிப்பூ முண்டகத்து மணல் மலி காணல், பரதவர் மகளிர் குரவையோடு ஒளிப்ப, ஒரு சார் விழவு நின்ற வியல் ஆங்கன். கடல் பரப்புல ஒரு பக்கம் பரதவ மகளிர் குரவை ஆடுறாங்க, இன்னொரு பக்கம் அதான் ஒரு சார் விழவு நின்ற வியலாங்கன், விழா கோலமா இருக்கு. அந்த விழாவில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பரிசு கொடுக்குறாங்க. யாருக்கு பரிசு கொடுக்குறாங்க, பொருணருக்கு பரிசு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும், யாருக்கு பரிசு கொடுக்குறாங்க, பொருணருக்கு. முழவு தோல் முரண் பொருணருக்கு, ஒரு கிழ பெருஞ்சிறப்பின் இரும் பெயர் பேர் ஆயமோடு. என்ன பரிசு கொடுக்குறாங்கன்னா, உருகெழு பெருஞ்சிறப்பின் இரு பெயர் பேர் ஆயமோடு. யானை பிடி, கண், அந்த யானையோடைய கன்று இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசிலோட, இளங்கு மறுப்பின் களிறு கொடுத்தும், தந்தம் இருக்கக்கூடிய ஆண் யானை கொடுத்தும், பொலம் தாமரை பூச்சோடியும், பொன் தாமரையை பரிசாக கொடுத்தும், நலம் சான்ற களம் சிதறும். இப்படி நல்ல நல்ல பரிசுகளாக கொடுத்து பல பல அணிகலன்களையும் வாரி வழங்கக்கூடியவன். அதான் நலம் சான்ற களம் சிதறும் பல்குட்டுவர் வெல்கோவே. பல்வேறு குட்டுவ அரசர்களை, அதாவது சேர அரசர்களை வென்ற, கோமானுக்கும் கோமானாக இருக்கக்கூடிய தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ரொம்ப அருமையா பாராட்டியிருக்காங்க. மட்டும் இல்ல, இயற்கை அழகா அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து அடுத்தடுத்த வரிகள்ல நம்ம மாங்குடி மருதனார் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.